ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்டாக். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் ரால் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டேட் பார்த்தீங்கன்னா 29 ஜூன் 2026. ஸோ இந்த ஷோவில் மெயின் ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் ஸ்லாமுக்கு 2 பெரிய மேட்ச் வந்து அனௌன்ஸ் ஆகிருக்கு. ஒரு மொரட்டு ஹெல் இன் எ செல் மேட்சும் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சும் கன்ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ ஃபுல் ஷோவில் என்ன நடந்துச்சுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்தோடனே க்ரௌட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓ பா ஹூ ஓ பா ஹூ ஓ பா ஹூ அப்படிங்கிற மாதிரி ஓபாவை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஓபா ஃபெமி மியூசிக் அடிக்குது, மாஸா என்டர் ஆறாரு. ஓபா ஃபெமி என்டர் ஆகிட்டு அவரோட அந்த கிங் ஆஃப் த ரிங் க்ரௌனை வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி என்னோட விதிப்படியே எல்லாம் நடக்குது, நான் கிங் ஆஃப் த ரிங்கும் ஜெயிச்சிட்டேன், நான் சொன்ன மாதிரி அடுத்து நான் வந்து யாரை சூஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல திடீர்னு நமக்கு பிராக் லெஸ்னர் மியூசிக் அடிக்குது. பிராக் லெஸ்னர் என்டர் ஆகிறாரு, பால் ஹேமன் கூட அப்படியே சிரிச்சுக்கிட்டு பிராக் லெஸ்னர் ஒரு மாதிரி வராரு, நம்மகிட்ட சிரிச்சுட்டு வராரு. பிராக் லெஸ்னர் உள்ள அப்படியே ரிங்கை சுற்றி உள்ள வந்துட்டு, பிராக் லெஸ்னர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் தான் பிராக் லெஸ்னருக்கு வேண்டி பேசுவார். ஆனால் பிராக் லெஸ்னர் இந்த வாட்டி மைக் எடுத்துகிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நான் இல்லாத சமயத்தில் நீ நிறைய வார்த்தையை விட்டுட்ட, பிராக் லெஸ்னரை பார்த்து ஒரு கோலைன்னு சொல்லிட்ட, பிராக் லெஸ்னரை பார்த்து ஒரு பிச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீ யூஸ் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ வந்து பிராக் லெஸ்னரை பற்றி தப்பாக பேசினேன்னா அதுக்கான பின்விளைவுகள் இதுதான் அப்படிங்கிற மாதிரி நேர மெயின் பாயிண்ட்ல ஒரு உதைய விட்டுறாரு. அப்படியே தூக்கி ஒரு மொரட்டை எஃப்ஐயை போட்டுடுறாரு. ஓபா ஃபெமிக்கு எஃப்ஐயை போட்டுட்டு அப்படியே சிரிச்சுட்டு கிளம்பி போறாரு. அப்படியே நடு இதில் கிளம்பி போயிட்டு இருக்க நம்ம ஓபா ஃபெமி திருப்பி மைக் எடுத்துட்டு பேசுறாரு. நீ இல்லாத போது பேசினேங்கிறியா, இப்போ நீ இருக்கிற போதே பேசுறேன், நீ ஒரு பிச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படி சொல்லிட்டு பிராக் லெஸ்னர் கண்டிப்பாக சிரிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒன்று ஃபேஸ் பண்ணியே ஆகணும், பிராக் லெஸ்னர் வர்சஸ் ஓபா ஃபெமி அட் சம்மர் ஸ்லாம், உனக்கு இது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஓபா ஃபெமி மிரட்டி கேட்குறாரு. அதுக்கு வந்து பிராக் லெஸ்னர் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு ஹெல் இன் அ செல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ மேட்ச் ஹெல் இன் அ செல்ல நடக்க போகுது கைஸ். செம்மையாக இருக்கும் ஓபா ஃபெமி வர்சஸ் பிராக் லெஸ்னர் சம்மர் ஸ்லாமில். ஸோ இந்த மேட்ச்சுக்கு செம்ம எக்ஸைட்டடு. ஸோ அந்த செக்மெண்ட் அப்படியே முடியுது. அது முடிச்சோடனே பேக் ஸ்டேஜில் போகிறாங்க. நம்ம ஆடம் பியர்ஸ் நின்றுருக்காருங்க. நம்ம பால் ஹேமன் வந்து இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தா பின்னாடி ஆஸ்டின் தியரி வந்துட்டு, நீ இங்கே இருக்கியா, எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, அதான் இப்போ இருக்கேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி நடந்து போயிடுறாரு. ஸோ விஷனை விட்டு விலகிறாரா பால் ஹேமன் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். பார்த்தா சைடில் ஓபா ஃபெமி வந்துட்டு, மரியாதையாக இந்த மேட்சை வந்து ரெடி பண்ணு, நான் சாம்பியன்ஷிப் மேட்ச் கூட எப்போ வேணால் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் இந்த பிராக் லெஸ்னர் நான் முடிச்சே தீருவேன், அதனால இந்த ஹெல் இன் எ செல் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆடம் பியர்ஸும் மண்டை அட்டிட்டு சரி அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஸோ அப்படியே அந்த மேட்ச் கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த செக்மெண்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ வர்சஸ் ஈத்தன் பேஜ் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் வந்து நம்ம ரே மிஸ்டீரியோ மாசா 619 போட்டு ஜெயிச்சிடுறாரு. ரே மிஸ்டீரியோ ஜெயிச்சிடுறாரு. அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஜோ ஹென்ரி லிங்கில் நின்றுருக்காரு. ஐ பிலீவ் இன் ஜோ ஹென்ரி அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்காரு. அவர் வந்து எடுத்தோடனே வந்து சொல்கிறாரு, நான் வந்து நியூ டேக் டீம் சாம்பியன் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸை வெளியில் கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் மியூசிக் அடிக்குது. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வெளியில் வராரு. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வெளியில் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். முதல்ல வந்து நம்ம செத்ராலின்ஸுக்கு சொல்லலாம், செத்ராலின்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அடுத்தது வந்து ஜோ ஹென்ரி உனக்கும் தேங்க்யூ சொல்லணும், உங்களானால தான் நான் வந்து டேக் டீம் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே வந்து ஆஸ்டின் தியரி மியூசிக் அடிக்குது. ஆஸ்டின் தியரி வராரு. ஆஸ்டின் தியரி வந்துட்டு, நான் உங்களுக்கு தெரியாத ஒன்று நான் சொல்கிறேன், அடுத்த வாரம் வந்து ரீமேட்ச் நடக்க போகுது, நானும் பிரான் பிரேக்கரும் வர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸு WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கு ரெடியாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஜோ ஹென்ரி மைக் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, நீ வந்து வா, நம்ம 2 பேரும் மேட்ச் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மேட்ச் கன்ஃபார்ம் ஆகுது. ஜோ ஹென்ரி வர்சஸ் ஆஸ்டின் தியரி மேட்ச் நடக்குது. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. 2 பேரும் மறுமாரி அடிச்சுக்கிறாங்க. கடைசியில் நம்ம ஜோ ஹென்ரி வந்து அவரோட ஃபினிஷரை போட்டு ஜெயிச்சிடுறாரு. ஸோ ஜோ ஹென்ரி ஜெயிச்சதுக்கப்புறம் 3 பேரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம
குவீன் ஆஃப் த ரிங் இயோஸ்கை என்டர் ஆகுறாங்க. இயோஸ்கை வந்துட்டு அவங்க மைக் எடுத்துட்டு பேசுகிறாங்க, நான் வந்து லிவ் மார்கனை தோக்கடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லிவ் மார்கன் அதுக்கு மைக் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டு, நீ ரொம்ப ஓவராக துள்ளாத, நீ வந்து ஜெயிச்சது வந்து லக்கில் தான் ஜெயிச்சிட்ட, ஏன்னா டேன் ஓசன் வந்து என்னை கேர்ஸ் பண்ணிட்டான், அந்த லக்கில் ஜெயிச்சிட்ட. ஆனால் இந்த சம்மர் ஸ்லாமில் நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன், நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ரெண்டு பேருக்கு வாக்குவாதமாக கன்வெர்ட் ஆகுது. அது அப்படியே கைகலப்பாக மாறுது. பார்த்தா நம்ம ரக்கேல் ராட்ரிகஸும் ராக்சன் பெரஸும் வந்துடுறாங்க. 3 பேரும் சேர்ந்து நம்ம இயோஸ்கையை மொத்திட்டு டாலாக நின்றுட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இயோஸ்கையை அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா LA Knight vs ஜிம்மி ஊசோ மேட்ச் நடக்குது, ரீமேட்ச்சு. ஸோ அந்த மேட்சும் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ சிக்கோவா வராரு, காப்பாற்றலான்ட்டு வராரு. ஆனால் வந்து ஜெய் ஊசோ நடுவில் வந்து ரிங்கில் வந்து நிற்கிறாரு. அவரை அடிக்கலான்னு போனோடனே நம்ம ஜிம்மி ஊசோ மடக்கி பின் போட்டு ஜெயிச்சிட்றாரு மேட்சை. ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து 2 பேரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா சோலோ சிக்கோவா திருப்பி வந்து காப்பாற்றுறாரு. நம்ம LA Knight சோலோ சிக்கோவும் சேர்ந்து காப்பாற்றுறாங்க. ஸோ சோலோ சிக்கோவா வந்து நடந்து போகிறாரு. LA Knight வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு, இவன் எதுக்குடா நம்ம கூட வரான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எங்கே இந்த ஸ்டோரி லைன் போகிறதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். நல்லா போயிட்டுருக்கு. அப்படியே பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் ஜேக்கப் ஃபாட்டு வந்து சொல்லுவார், நான் ஸ்மாக் டவுனுக்கு போய் அந்த சோலோ சிக்கோவா முடிச்சுட்டு வரேன், அதுதான் என் OTCயோட ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடிஞ்சோடனே வந்து நம்ம ரக்கேல் ராட்ரிகஸ் வர்சஸ் மேக்ஸின் டூப்ரி மேட்ச் நடக்குது. ஸோ ஜெயிக்கிறவங்க வந்து நம்பர் 1 கண்டெண்டர்ஸ் ஃபார் த உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பு. ஸோ அந்த மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் வந்து நம்ம ரக்கேல் ராட்ரிகஸ் வந்து அவங்க ஃபினிஷரை போட்டு ஜெயிச்சிடுறாங்க. ஸோ ரக்கேல் ராட்ரிகஸ் தான் நியூ நம்பர் 1 கண்டெண்டர். ஸோ அந்த மேட்ச் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஷாட் கேபிள் வர்சஸ் JD மெக்டனா மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்சும் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் சாட் கேபிள் வந்து அவரோட ஃபினிஷரை போட்டு பின் போட்டு ஜெயிச்சிட்றாரு. ஸோ சாட் கேபிள் ஜெயிச்சதுக்கப்புறம் மெயின் event நடக்குது. நம்ம OTC மாசாக என்டர் ஆகிட்டு எப்போவுமே அவரோட சிக்னேச்சர் ஸ்டைலில் அட்லாண்டிக் சிட்டி acknowledge me அப்படிங்கிற மாதிரி கெத்தா சொல்றாரு. அப்படியே அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே burn it down அப்படிங்கிற மாதிரி மாசா நம்ம செத்ராலன்ஸ் மியூசிக் அடிக்குது. க்ரௌடெல்லாம் வைப் பண்ணிட்டு அவர் என்ட்ரு ஆகும்போது வைப் பண்ணிட்டு அவரை வர வைக்கிறாங்க. செமையாக இருந்துச்சு. என்ட்ரு ஆகிட்டு வந்துட்டு மைக் எடுத்துட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பேசுகிறாரு. நான் 14 வருஷம் முன்னாடி உனக்கு ஞாபகம் இருக்கா, ஷீல்டுங்கிற மிகப்பெரிய டீமை நம்ம தான் உருவாக்கினோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செத்ராலின் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னோட பிரதர் நீ வந்து நிறைய திங்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்க, இந்த WWE நிறைய மெயின் event பண்ணியிருக்க, ரெஸ்ல்மேனியா மெயின் eventல நீ தான் நம்பர் 1, அதெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, நீ பண்ணாத ரெக்கார்ட்ஸே கிடையாது, நீ நிறைய WWE பண்ணிட்ட, ஆனால் ஒரே ஒரு இதை தவிர என்னை வந்து நீ தோக்கடிக்கிறது தவிர மிச்சம் எல்லாமே பண்ணிட்ட. அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி நீ இந்த சான்ஸை விட்டுட்டீங்கன்னா இனிமேல் இந்த சான்ஸ் கிடைக்காமையே போயிடும். ஏன்னா அவர் வந்து சொல்கிறாரு, வயசாயிடுச்சு, ரிட்டையர் ஆகிற மாதிரி அந்த டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாரு. ஸோ இந்த டைம் நீ விட்டுட்டீங்கன்னா உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் அதை வந்து உன்னோட இதை வந்து நீ ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து செத்ராலின்ஸை தோக்கடிக்கவே இல்லை. அதுக்கான கடைசி சான்ஸ் இது தான், உன்னோட கையில் நான் இதை கொடுக்குறேன், உனக்கு நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் என்னை தோக்கடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்து மைக்கை வாங்கிட்டு, நீ நிறைய பொய் சொல்லுவ, ஆனால் இந்த வாட்டி ஒரு உண்மையை சொல்லியிருக்க. ஆமாம், எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பீட் யூ, ஐ நீட் டு பீட் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கண்டிப்பாக உன்னை பீட் பண்ணியே ஆகணும், ஏன்னா எல்லாரையும் நான் பீட் பண்ணிட்டேன் உன்னை தவிர அப்படியே சொல்லிட்டு ஐ அக்செப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சாம்பியன்ஷிப்பை தூக்கி கெத்தாக காமிச்சிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ இந்த மேட்சும் கன்ஃபார்ம் ஆயிரும் சம்மர் ஸ்லாமுக்கு. ஸோ செத் ஃப்ரிக்கிங் ராலின்ஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸு. ஸோ நம்ம வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப்புக்கு சம்மர் ஸ்லாம் சூடு பிடிக்குது கைஸ். இப்போ அடுத்த ஸ்மாக் டவுனில் என்ன நடக்கும்னு ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்குது. உங்களுக்கு இந்த ஷோ பிடிச்சிருந்துச்சா, உங்களுக்கு இந்த இது வரைக்கும் நான் கன்ஃபார்மான மேட்சஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சா, வேறு என்ன மேட்ச் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எல்லாங்கிறத வந்து கமெண்ட்ஸில் விடுங்க. ஸோ அன்டில் தென் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.